பண்றதுக்கு அதுக்கு வந்து ப்ளூ கலர் நைஃபும் ப்ளூ கலர் கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு கட்டிங் போர்டு இருக்கு இம்பார்ட்டன்டானது, அது வந்து பர்பிள் கலர் கட்டிங் போர்டு வந்து அது வந்து அலர்ஜி கெஸ்ட்டுக்கு. அதாவது அலர்ஜின்னு பாத்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு வந்து நிறைய அலர்ஜி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு அலர்ஜி, ஒரு ஆளுக்கு மில்க் ப்ராடக்ட் அலர்ஜி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து குளிர்டன் அலர்ஜி இருக்கும். இந்த மாதிரி அலர்ஜி கெஸ்ட் இருப்பாங்க. இந்த அலர்ஜி கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தனியா கட்டிங் போர்டு தனியா இதுதான் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு பண்ணி வேற ஏதாவது ஆச்சுன்னா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து வெயில தான் இருக்க மாதிரி சூழ்நிலை இருப்போம். அதனால எப்பவுமே என்ன நம்ம ஃபுட்டு யூஸ் பண்றோமோ அதுக்கான கட்டிங் போர்டு அதுக்கான நைஃப் தான் யூஸ் பண்ணி நம்ம ஹோட்டல் இது வரை யூஸ் பண்ணிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது பலரியா வந்து செக் பண்ணி நம்ம மாட்டோம்னா இந்த கம்பெனியை மூடுற அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணலாம், கேஸ் போடலாம் நம்ம மேல. சரிங்களா? அதனால எப்பவுமே ஷேப்போ வந்து என்ன கட்டிங் போர்டு அதுக்கான நைஃபை யூஸ் பண்ணி ஷேப்பா இருப்போம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பை பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர், கமெண்ட்